முக்கிய செய்தி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் எஃப்ஐஆர் வெளியானதற்கு யார் பொறுப்பு என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் எஃப்ஐஆர் வெளியானதற்கு யார் பொறுப்பு என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் தொடர்ந்து நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் காத்திருக்கிறார். ராகவேந்தர், தற்போது வரை நடைபெற்று வரக்கூடிய இந்த வழக்கு குறித்த விவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி பாஜக அதிமுக சார்பில் மனு தாக்கல் ஆனது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. பாஜக தரப்பில் வழக்கறிஞர் மோகன்தாஸ், அதிமுக வழக்கறிஞர் சார்பாக வறட்சி மனு தாக்கல் செய்திருக்கிறது. பெண் நீதிபதி கண்காணிப்பில் சிறப்பு குழு அமைத்து விசாரணையை நடத்த வேண்டும் என்று அதிமுகவும், வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் பாஜகவும், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து விசாரணை ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடப்பட்டது. இது தொடர்பாக நீதிபதி நீதிபதிகள் எம்.எஸ். சுப்பிரமணியன், லட்சுமி நாராயணன் அமர்வு முன்பு இந்த விசாரணைக்கானது வரப்பட்டது. ஊடக செய்தியை விலக்கி மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் நாராயண் வாதங்களை முதல் கட்டமாக முன்வைத்தார். முதல் தகவல் அறிக்கையை காவல்துறை இணையத்தில் வெளியிட்டனர். காவல்துறை இணையத்தில் வெளியிட்டது சட்டவிரோதமானது என்று தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபர் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் விளக்கப்பட்டது. காவல்துறை அதிகாரி இந்த செயலை காவல் ஆணையரை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என அதிமுக தரப்பிலான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. சம்பவத்தின் தொடர்புடைய மேலும் சிலரை பாதுகாக்க காவல்துறையினர் முயற்சிக்கின்றனர். இதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கண்டறிய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பாஜக சார்பில் வழக்கறிஞர் மோகன்தாஸ் தாக்கல் செய்த வழக்கில் மனுவில் அவர் தரப்பில் வழக்கறிஞர் மணி வாதங்களை முன்வைத்து வந்தார். நீதிபதிகள் புலனாய்வில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அல்ல என விசாரணை கண்காணிக்கலாம் என்றும் நீதிபதிகள் சார்பாக கொடுக்கப்பட்டது. ஞானசேகரை முதலில் கைது செய்த போலீசார் விடுவித்த பின்புதான் அழுத்தம் அதிகமானதால் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகர் செல்வாக்கான நபர் என்றும் மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. ஞானசேகரை பல்கலைக்கழகத்தில் நுழைய அனுமதித்திருக்கின்றனர். 70 சிசிடிவிகளில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் 56 செயல்படாமல் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். காவல் ஆணையரை இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அனைத்து போலீசாரின் பணி குற்றத்தை தடுப்பது என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து எஃப்ஐஆர் அடிப்படையில் ஆணை எவ்வாறு தெரிவித்தார், விசாரணை நடைபெற்று இது தொடர்பான விசாரணையும் நடைபெற்றது. நீதிபதிகள் சார்பாக கூறப்பட்ட விவாதங்கள், அதாவது புலன் விசாரணை நடந்து வருகிறது எனும்போது இந்த வழக்கில் மட்டும் தான் ஞானசேகர் சம்பந்தப்படுகிறார் என முடிவுக்கு எப்படி வர முடியும்? புலன் விசாரணை அதிகாரி கமிஷனர் கீழ் பணிபுரிகிறார். அவர் எப்படி மற்றொருவரை கண்டுபிடிப்பார்? 12 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தலைமை வழக்கறிஞர் சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர் மீது 20 வழக்குகள் 2019 முதல் 2020 வரை பதிவு செய்யப்பட்டதாக தலைமை வழக்கறிஞர் சார்பாக கூறப்பட்டது. கைது செய்யப்பட்டவர் மீது 20 வழக்குகள் 2010 முதல் 2018 வரை பதிவு செய்யப்பட்டதாகவும் தலைமை வழக்கறிஞர் சார்பாக முன்வைக்கப்பட்டது. குற்றத்தை தடுக்க வேண்டியதுதான் அரசின் கடமை. ஒருவரை கைது செய்வதற்கு பாராட்ட வேண்டாம் என்றும் எப்படி பாராட்ட வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் நடந்ததை விதிகளில் பத்திரிகை சந்திக்கும் முன் அரசு அனுமதி காவல் ஆணையர் பெற்றாரா என நீதிபதியும் கேள்வி கேட்டார். புலன் விசாரணை உடனடியாக துவங்கப்பட்டது. சிசிடிவி கேமரா மூலம் தான் ஞானசேகர் அடையாளம் காணப்பட்டார் என்று தலைமை வழக்கறிஞர் சார்பாக கூறப்பட்டது. முதல் தகவல் அறிக்கை கசியவில்லை. காவல்துறை தரப்பு விளக்கமானது கொடுக்கப்பட்ட போதும் முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் தகவல் அறிக்கையானது கசியவில்லை என்றும் ஏன் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இவ்வாறு முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு யார் பொறுப்பு என கேட்ட நீதிபதிகள் எப்படி வெளியானது என நீதிபதிகள் கேட்டனர். ராகவேந்தர், தொடர்ந்து நீங்க பேசலாம். அதாவது இப்போ இந்த வழக்குல தொடர்ந்து நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பிக்கிட்டு வராங்க. அந்த வகையில நிர்பயா நிதி எப்படி செலவு செய்யப்பட்டது என்பது குறித்த விவரங்களை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். இது குறித்த விவரங்கள். வணக்கம். நேற்று அதாவது 70 கேமராக்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டதாக சென்னை காவல் ஆணையர் அருள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நிர்பயா ஃபண்ட் மூலமாக தான், நிர்பயா நிதி மூலமாக தான் இந்த 70 சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டதாக ஆணையர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு மேல் இந்த சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்று ஆணையரே தெரிவித்திருந்தார். இதனை அடுத்துதான் இது தொடர்பாக
தொடர்பாக இந்த நிர்பயா இந்த கேமராக்கள் பழுதாகியதை ஏன் சரி செய்யவில்லை என்று நீதிபதிகள் தரப்பில் கேட்கப்பட்டது. நீதிபதிகள் கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் தற்போது நிர்பயாவுக்குண்டான நிதியை சீராக இந்த சரியான முறையில் செலவிடப்பட்டதா என்று கேள்விகள் எழுப்பிய போதுதான் இது தொடர்பாக அரசு இது தொடர்பாக சரியான முறையில் பதில் தர வேண்டும், மேலும் போலீசாரும் இது தொடர்பாக சரியான முறையில் பதில் தர வேண்டும் என்று நிர்பயா நிதியை சீராகவும் சரியான முறையில் செயல்படுத்தப்பட்டதா என்ற ஒரு கேள்வி தற்போது நீதிபதிகள் தரப்பில் அரசுக்கும் காவல்துறைக்கும் கேட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விரைவில் பதில் அளிக்கப்படும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், அப்படின்னா காவல்துறையோட விசாரணை அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்களா நீதிபதிகள்? சரியான முறையில போகல என்று அதிருப்தி எடுத்துக்கலாமா? அதாவது இந்த வழக்கு தொடர்பாக முதல் கட்டமாக நீதிபதிகள் பொறுத்தவரை இந்த வழக்கு சுமோட்டாவாகவும் எடுக்கப்பட்டது. அதே சமயத்தில் எதிர்கட்சி சார்பாகவும் இந்த தொடர்பாக எதிர்கட்சி சார்பாக தற்போது வாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தான் இது போன்ற அதாவது ஏற்கனவே சுமோட்டாவாக எடுக்கப்பட்ட இந்த வழக்கு, அதாவது நீதிபதிகள் இந்த வழக்கு பொறுத்தவரை அவர்கள் அதிருப்தியில் தான் இருக்கின்றனர். அரசின் நடவடிக்கையும் மற்றும் காவல்துறையின் நடவடிக்கையும் எதிர்ப்பு அளிப்பவர்கள் தான் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். ஒருவர் 20க்கும் மேற்பட்ட, அதாவது ஞானசேகரன் போன்ற 20க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடையவர்களை எப்படி அதாவது கைது செய்திருக்கிறோம், அதாவது குற்றத்தை செய்த ஞானசேகரனை கைது செய்திருக்கிறோம் என்று தலைமை வழக்கறிஞர் சார்பாக கேட்கப்பட்ட போது அதற்கு நீதிபதிகள் அதாவது அரசின் கடமையோ காவல்துறையின் கடமையோ குற்றங்களை தடுப்பதுதான் கடமை, இதை எப்படி கைது செய்வது அதை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் என்று தெரிவித்திருக்கின்றனர். மேலும் நிர்பயா நிதியை எப்படி சரியான முறையில் செயல்படுத்தினார்களா, அது மட்டுமல்லாமல் எப்படி இந்த முதல் தகவல் அறிக்கையானது CCTNS எனும் இணையத்தில் வெளியிட்டார்கள், உடனடியாக வெளியிட்டது என்ன காரணம் என்பது பல்வேறு கேள்விகளை தற்போது தலைமை வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேட்டிருக்கின்றனர். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.